ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்சிஸ் பேங்க் செட்டில்மெண்ட் பற்றின ஒரு வீடியோ. ஸோ நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிலது உங்ககிட்ட சொல்லலான்னு இருக்கேன். ஆக்சுவலாக இது என்னுடைய சினாரியோ ரொம்ப வர்ஸ்ட் சினாரியோ. நான் ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ண போய் எனக்கு உபத்திரமாக போச்சு. நான் என் பேரில் இன்ஸ்டன்ட் பர்சனல் லோன் எடுத்து என்னுடைய கசின் லாவண்யான்ற அந்த மூதேவிக்கு கொடுத்து, அவளோட புருஷன் பிஸ்னஸ் நல்லா ரன் பண்ணி முன்னுக்கு வருவான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு, அந்த இத்திஷ் குப்தா அந்த லாவண்யாவை நம்பி அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய லோன்ஸ் நான் என் பேரில் போட்டு நான் கொடுத்து நான் மோசம் போயிட்டேன். இப்போ அவங்க என்னை ஏமாற்றிட்டு ஆப்ஸ்காண்ட் ஆகிடுச்சுங்க. அவங்கக்கிட்ட இருந்து ஒரு பைசா கூட வரமாட்டேங்குது. அவங்க எங்கேயாவது நான் கண்டுபிடிச்சி அவங்கள பார்த்தா கூட அவங்க என்கிட்ட சண்டைக்கு வராங்களே தவிர, என்கிட்ட என் பேரில் வாங்கின கடனை திருப்பி அடைக்கிறதுக்கு அவங்களுக்கு துப்பு இல்லை. நான் கேரண்டி ஃபால்ஸ் கேரண்டி கொடுத்தாலே தவிர ஒரு பைசா கூட அவள் அடைக்கவே இல்லை. அதுதான் உண்மை. ஓகேவா? அவளுக்கு லோன் வாங்கி கொடுத்து அந்த லோன் இஎம்ஐ கட்டுறதுக்கு லோன்னு நாய் மாதிரி நான் கஷ்டப்பட்டுட்ருக்கேன். ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பாருங்கள். நான் டோட்டலாக 4,20,000 நான் ஆக்சிஸ் பேங்க்கில் லோன் எடுத்திருந்தேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் எனக்கு 14.49%க்கே கொடுத்துருந்தாங்க. ஸோ லோன் பீரியட் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 57 மாதம் கட்டினா போதுன்ற மாதிரி தான் எனக்கு ஆப்ஷன் இருந்தது. ஸோ எப்போ லோன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதி 2024. ஓகேவா? ஸோ மாதத்துக்கு இஎம்ஐ 10,236 கிட்ட கட்டுற மாதிரி வருது. இது ஆட்டோ டெபிட் என்னுடைய ஹெச்டிஎஃப்சி அக்கௌண்ட்டில் என்ஏசிஹெச் இசிஎஸ் மேண்டேட் நான் கொடுத்துருந்தேன். ஓகேவா? ஸோ டோட்டலாக இன்ட்ரெஸ்ட் நம்ம எவ்வளோ கட்டியிருப்போம், ஒரு வேளை ஃபுல்லாக இந்த லோனை தீர்த்திருந்தா 1,63,423 கட்டியிருப்போம். அப்போ டோட்டலாக நம்ம 5,83,423 கட்டியிருப்போம். ஓகேவா? இந்த லோனை ஃபுல்லாக கண்டினியூ பண்ணியிருந்தா. இப்போ இது ஆன்லைனில் இந்த மாதிரி டெம்ப்ளேட் கிடைக்குது. அந்த மாதிரி டெம்ப்ளேட்டில் தான் நான் ட்ராக் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக 9 மாதம் கட்டி முடித்தேன். ஓகேவா? அதாவது மே மாதம் 2025 வரையும் நான் கட்டி முடித்தேன். ஓகேவா? 9 மாதம் கட்டி முடிச்சிட்டேன். கட்டி முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டிங் பேலன்ஸ்னு இருக்குது பாருங்கள். ஸோ 3,71,215 கிட்ட இருக்குது. இப்போ இந்த 10,236 பிரின்சிபல் வட்டி, அதாவது ஆரம்பத்தில் வட்டி தான் அதிகமாக இருக்கும். போக போக ரெடியூசிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. வட்டி குறைஞ்சிக்கிட்டே வரும், பிரின்சிபல் ஏறிக்கிட்டே வரும். அதுதான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. ஸோ 4,20,000 நம்ம அசல் கழிஞ்சது போக பேலன்ஸ் 3,71,215 பாக்கி இருந்திருக்கு. ஓகேவா? இந்த மாதிரி நேரத்தில் நான் பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் கட்டலை, ஜூலை மாதம் கட்டலை. ஓகேவா? ஸோ அவங்க ஜூலை மாதமே கட்டாததுக்கு அவங்க எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் கால் பண்ணி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க, என்ன ரீசனால் நீங்கள் கட்டாமல் இருக்கீங்கன்னு. ஸோ அவங்கக்கிட்ட நான் என்னுடைய ரீசன்ஸ் எல்லாமே நான் சொன்னேன். இந்த மாதிரி என்னுடைய கசினுக்கு நான் என்னுடைய பேரில் லோன் எடுத்து கொடுத்துட்டேன், தப்பு பண்ணிட்டேன், அவங்க ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டாங்க, அவங்க காசு கட்டாமல் என்னை சாவடிக்கிறாங்க, எனக்கு என்ன வழின்னு தெரியல அப்படின்னு சொல்லி நான் பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எம்ப்ளாய்டா அன்எம்ப்ளாய்டான்னு கேட்டாங்க. நான் இப்போ அன்எம்ப்ளாய்டுன்னு சொன்னேன். ஸோ உங்கள் கசினோட விஷயத்தெல்லாம் சொன்னால் பேங்க் ஏற்றுக்குமான்னு தெரியல. நீங்கள் உங்களோட அன்எம்ப்ளாய்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எனக்கு கொடுங்க, அதை வச்சு நாங்கள் மூவ் பண்ண பார்க்குறோன்னு சொல்லிவிட்டு எனக்கு செட்டில்மெண்ட் ஆஃபர் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ ஆஃபர் என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த மாதிரி நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்குன்னு அவங்க பேரில் லோன் வாங்கி கொடுத்துட்டு அந்த காசை ஜஸ்ட் லைக் தட்டு செலவு பண்ணியோ இல்லைனா அட்டையை போட்டுட்டோ ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ ஆப்ஸ்காண்ட் ஆகிட்டு எத்தனை பேர் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க தெரியுமா? அதில் நானும் ஒருத்தன். கிட்டத்தட்ட 33 லட்சம் அந்த லாவண்யா மூதேவிக்காக நான் லோன் எடுத்திருக்கேன். அது ஒரு லோன் ஆக்சிஸ், அது தீர்ந்துருச்சு. இப்போ மற்ற லோன்ஸ் எல்லாம் எப்படி தீரப்போகுதுன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கு காசு விஷயத்தில் எப்போ என்ன ப்ராப்ளம் வரும்னு தெரியாது. அதனால் பேங்க்ஸ் செட்டில்மெண்ட்டுக்குன்னு நல்ல ஆஃபர் கொடுத்து அதை நான் கரெக்டாக பே பண்ணி முடிக்கணும். அப்போ பே பண்ணால் கூட அது என்னுடைய காசில் நான் பே பண்ணி முடிக்கணும். இது எனக்கு நஷ்டம்தான் எப்படியா இருந்தாலும். ஆக்சிஸ் பேங்க்கை பொறுத்த வரையும் ஒரு மாதம் நீங்கள் கட்டாமல் விட்டதுக்கே
அவங்க லீகல் நோட்டீஸ் வரையுமே என்னுடைய வாட்ஸ்அப்பில், என்னுடைய எஸ்எம்எஸில், என்னுடைய இமெயிலுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அத தான் நீங்க இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதில நம்ப லோன் நம்பரு, நம்பளோட இஎம்ஐ டீட்டெயில்ஸு, நம்பளோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர் எல்லாமே தெளிவா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 25ல வந்து நம்ம மேலே கேஸ் போடுவோம்னு சொல்லிட்டெல்லாம் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ப இசிஎஸ் மேண்டேட் என்ஏசிஹெச் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தானே நம்ம லோன் வாங்குகிறோம். இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தேவையில்லாத தலைவலி எதுக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீகல் நோட்டீஸில் கொடுத்துருந்த நம்பருக்கு நான் கால் பண்ணேன். அவங்க வந்து அவங்க மேனேஜர் நம்பர் கொடுத்து பேச வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் கூட வந்து நான் பேசி எல்லாத்தையும் சொல்லி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல ஆஃபராக நான் வந்து எடுத்து கொடுக்குறேன், நீங்கள் அதையாவது நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணி உங்கள் கணக்கை தீர்த்துக்க பாருங்கன்னு சொல்லியிருந்தார். நானும் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணேன், கொஞ்சம் கம்மியாக தான் கேட்டிருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து கடைசியாக அவங்களால என்ன முடியுமோ அதுதான் எனக்கு வந்து ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட்டு வித்தின் 2 மந்த்து இஎம்ஐ கட்டாமையே எனக்கு செட்டில்மெண்ட் ஆஃபர் கொடுத்துருக்காங்கன்னா அது வந்து எக்ஸப்ஷனல் கேஸு. இந்த மாதிரி நாங்கள் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமாக ஆஃபர் பண்ண மாட்டோம். நீங்கள் சொன்னதெல்லாம் வச்சு பார்த்தா நீங்கள் நல்லா ஏமாந்துருக்கீங்கன்னு தெரியுது. அதனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு மோட்டிவில் தான் நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாங்கள் கொடுக்குற செட்டில்மெண்ட் ஆஃபரை அக்செப்ட் பண்ணி வெளியில் வர பாருங்கன்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் அவுட்ஸ்டாண்டிங்கு 3,87,000 இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தார். அது எப்படி அவ்வளோ சார்ஜஸ் ஏதாவது போட்டு வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம எக்ஸல் ஷீட்டில் பார்த்தது 3,71,000, அவங்க சொல்கிறது 3,87,000. என்ன சார்ஜஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு செட்டில்மெண்ட் ஆஃபராக நமக்கு 1,87,000 வந்து ஃபைனலாக கட்டி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருந்தார். அதுவுமே ஒன் ஷாட்டில் வந்து கட்டணும். கரெக்டாக வந்து ரொம்ப துரிதமாகவே அவங்க வந்து கட்ட சொல்லி கேட்டாங்க அந்த காசை. நார்மலாகவே இந்த மாதிரி செட்டில்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட் பேமெண்ட்டு, அதாவது 3 மாதத்துக்கு வந்து 30,000 50,000 அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக கட்டுற மாதிரியெல்லாம் தான் கொடுப்பாங்க. எனக்கு நாங்கள் செட்டில்மெண்ட் ஆஃபர் வந்து ரெக்வஸ்ட் கேட்டிருக்கோம். உங்களுக்கு வந்து ப்ரொபோசல் லெட்டர் வரும். அது ஓடிபி மூலமாக நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள். அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் அன்றைக்கே நீங்கள் செட்டில்மெண்ட் வந்து கட்டுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு ஜஸ்ட்டு 2 டேஸ் தான் டைம் கொடுத்தாங்க. அந்த 2 டேஸ்க்குள்ளே என்னால் எப்படி பணத்தை வந்து பெறட்டுறதுன்னு தெரியல. அதனால் என்னுடைய கொட்டாக் கிரெடிட் கார்டை வந்து நான் ஸ்வைப் பண்ணி அது மூலமாக வேலெட்டுக்கு மாற்றி அந்த காசை வந்து நான் ரெடியாக வச்சுருந்தேன். அவங்க சொல்கிற மாதிரியே நெஃப்ட்டு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அந்த நெஃப்ட்டு மூலமாக என்னுடைய பர்சனல் லோன் அக்கௌண்ட்டுக்கு செட்டில்மெண்ட் அமௌண்ட் அந்த 1,87,000 கட்டி முடிச்சுட்டேன். வித்தின் 1 ஹவரில் அந்த மேனேஜர் வந்து எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு ரிசீவ்டுன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வித்தின் 2 டேஸில் எனக்கு என்னுடைய இமெயில் ஐடிக்கு இந்த நோ டியூ சர்டிஃபிகேட்னு வந்துடுச்சு. ஓகேவா, இந்த மாதிரி தான் செட்டில்மெண்ட் எனக்கு நடந்தது. ஸோ இப்போ இந்த ஆக்சிஸ் பேங்க்குக்கு நான் ப்ராசஸிங் சார்ஜஸ் எவ்வளோ பே பண்ணியிருந்தேன்னா 6,700 கிட்ட பே பண்ணியிருந்தேன். ஓகேவா, அதுக்கப்புறம் நம்ம 10,236 ரூபாய் இன்ட்டு 9 மாதம் கட்டியிருக்கோம். ஓகேவா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க்குக்கு ஆல்ரெடி கட்டியிருக்கிறது அரௌண்ட் 1 lakh. ஓகேவா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்த லோன் வந்து 4,20,000 ரூபாய். சரியா, ஸோ அதை வந்து 4,20,000 ரூபாயில் மைனஸ் பண்ணால் நம்ம எவ்வளோ கட்டியிருக்கோமோ அதை மைனஸ் பண்ணால் 3,21,176 ரூபாய் வந்து இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் பேங்க்குக்கு 3,21,000 ரூபாய் நான் கொடுத்துருந்தேன்னா பேங்க்குக்கு வந்து லாஸும் இல்லை ப்ராஃபிட்டும் இல்லை. பட் ஆனால் எனக்கு 1,87,000 வந்து கடைசியாக முடிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ அதனால் பேங்க்குக்கும் நஷ்டம். நான் இப்போ பே பண்ணியிருக்கேன்ல இந்த 1,87,000 என்னுடைய காசு, அதாவது என்னுடைய கிரெடிட் கார்டை வந்து நான் யூஸ் பண்ணி நான் கட்டியிருக்கேன். இந்த 1.87 lakhsக்கு நான் வேலெட்டுக்கு மாற்றின சார்ஜஸ்ஸு, அதுக்கு மறுபடியும் நான் இஎம்ஐ கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வட்டி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கும் நஷ்டம். இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேஸு எனக்கு என்னுடைய கசினுக்கு நான் கொடுத்துட்டு நான் வீணாக போயிட்டேன். என்னை அவங்க ஏமாற்றிட்டாங்க. அதனால் பேங்க்குக்கும் நஷ்டம், எனக்கும் நஷ்டம். ஸோ யாராக இருந்தாலும் லோன் வாங்கினா கரெக்டாக கட்ட பாருங்கள். ஏன்னா இந்த மாதிரி செட்டில்மெண்ட்டுன்னு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா சிபிலில் வந்து உங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் காலகாலத்துக்கும் உங்களுக்கு யாருமே லோன் தரமாட்டாங்க. உங்களுக்கு லைஃப் லாங் வந்து பார்த்தீங்கன்னா காசு என்ற விஷயத்தில் உங்களுக்கு உறவுக்காரங்க கொடுக்க போகிறாங்களா, நம்மக்கிட்ட பிடுங்கிட்டு போனாங்களே தவிர எனக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் பேங்க் பக்கம் போனால் லோனே தரமாட்டாங்கங்க. என்னுடைய ஃப்யூச்சரே ஸ்பாயில் ஆகிடுச்சு. நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னா கூட எனக்கு லோன்ஸ் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. எனக்கும் அப்போ பாட்டம் போட்டம் சொத்து எதுவும் இல்லை. அப்படி இருக்கப்போ என்னுடைய லைஃபே வந்து கேள்விக்குறியாக மாறிப்போச்சு. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து லோன் எடுங்க. கட்டாமல் விட்டீங்கன்னா செட்டில்மெண்ட் வந்து கேட்டு பாருங்கள். ஓகேவா.
ஸோ இது வந்து ஒரு அவேர்னஸ், ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக நான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி ஒரு 2 மாசத்திலேயே நான் ஆக்சிஸ் பேங்க்ல செட்டில்மெண்ட் நான் கேட்டு வாங்கியிருக்கேன். இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, எவ்வளோ செட்டில்மெண்ட்டு? நமக்கு வந்து ரூ. 3,87,000 அங்கே பாக்கி இருந்தது இல்லையா? 1,87 கட்டியிருக்கேன். 3,87 பாக்கி இருக்குன்னு அவங்க சொன்னாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 48% செட்டில்மெண்ட்டு. ஸோ 48% வந்து செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் இது வந்து 25%, 15%, 20%லலாம் கூட செட்டில்மெண்ட் பண்ணி முடிக்கிறாங்க. நான் தான் அவசரப்பட்டுட்டேனா என்னன்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு இந்த 1,87,000 கட்டினது எனக்கு வேஸ்ட்டு தான். ஏன்னா என்னுடைய கசின் வந்து என் காசு யார்ட்டையும் போட்டுட்டு அவள் ஊர் மெஞ்சிக்கிட்டு இருக்கா. அவள் திரும்பி வந்து என்னுடைய காசை வட்டியோட முதலுமா கொடுத்தா தான் எனக்கு லாபம். இல்லைனா எனக்கு பயங்கர நஷ்டம். மன உளைச்சல் வேறு அதிகமாக இருக்குது. எல்லா பக்கமும் நான் வந்து வீணாக போயிட்டேன்.